நாட்டையே தலைகீழாக புரட்டி போட்ட சம்பவம் தான். இதுவரைக்கும் அரசியல் வரலாற்றுல இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பீட் மூலமாக இறந்த செய்தி என்பது ரொம்ப 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 துண்டை காணும் துணியை காணும் ஓடுனது தான் நம்மளால பார்க்க முடிஞ்சது. குறைந்தபட்சம் ஊடகத்துக்கு அவர் வாயிலாகவும் இன்ஃபர்மேஷனே தெரியாதவங்களால கூட இப்படி ஒரு அணுகுமுறையை செய்ய முடியுங்கிற பட்சத்துல எவ்வளவு பின்னோக்கி விஜய் அவர்கள் இருக்கிறார் அப்படிங்கறத இதுல இருந்து பார்க்கணும். இருந்துட்டு தான் ரொம்ப மனவழியில இருக்கிறோம் அப்படிங்கறத செய்தியின் வாயிலாகவோ இல்ல அறிக்கையின் வாயிலாக போடுவதன் மூலமா நீங்க உளப்பூர்வமா உங்க மக்களுக்காக நிக்கிறீங்க அப்படின்றது கொஞ்சம் கூட அது பிரதிபலிக்காது. குறைந்தபட்சம் அவர் அங்க நின்றுக்கணும். ஆக்டிவிட்டி தான் இன்னைக்கு அவர் யாரு அப்படிங்கிறது, அவருடைய முகத்திரை என்பது முழுக்க மொத்தமாக அம்பலப்பட்டு நிக்குது அப்படிங்கிறத எல்லாரும் சொல்லு. உண்மையா இந்த மொத்த குற்றத்திலையும் முதல் அக்யூஸ்டா நம்ம விஜயத்தான் பார்க்க முடியும். மூச்சு கூட முட முடியாத அளவுக்கு அங்க கூட்டம் கூடி இருக்கு அப்படின்னா எங்க ப்ரிகாஷன், எங்க நீங்க லேக் ஆனீங்க? நீங்க இவ்வளவு பெரிய கிரௌடு காமிக்கிறது தான் உங்க பாலிடிக்ஸ்னே சொல்றீங்க. உங்களோட அரசியலே இவ்வளவு பெரிய மாஸ் கிரௌட காமிக்கிறது மட்டும்தான் பிரதானப்படுத்துறீங்க. அப்ப அந்த மாஸ் கிரௌட எப்படி ஒழுங்கமைக்கணும்? இன்னுமே ஒரு கேவலமான மென்டாலிட்டியில அந்த ரசிகர்கள் பேசுவதை பார்க்கும்போது உள்ளபடியே மன கவலையா இருக்கு. இப்படியான இந்த மாதிரி ஒரு சமூகமா, இந்த மாதிரி ஒரு சொசைட்டியா அப்படின்னு கேட்க தோணுது. இவங்களுக்கு ஒரு ரவுடிசத்தை தவிர வேற எதுவுமே தெரியல. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில பாசறை ஒருங்கிணைப்பாளர் ஃபாத்திமா அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் மேம். கரூர் சம்பவம் நீங்க நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆளும் கட்சி மேல பழி சுமத்துறாங்க, ஒரு புறம் தமிழக வெற்றி கழகத்து மேல பழி சொல்றாங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? நடந்த துயரம்ங்கிறது நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய சம்பவம் தான். உள்ளபடியே நமக்கு ஒரு பெரிய மனவலியை தருது. பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் உடனடியாக களத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கும் வகையில பக்கபலமா இருந்திருக்கும். அதனுடைய காணொலி காட்சிகள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இவ்வளவு தூரத்துல இருக்கிற நமக்கே அவ்வளோ வலியா இருக்கு. ஏன்னா சின்ன சின்ன குழந்தை 10 குழந்தைங்க இறந்துட்டாங்க. அதுல ஒரு குழந்தைக்கு இப்பதான் 1 வயசு கூட ஆகலை அப்படிங்கிறத செய்தி நம்மளால கேட்க முடிஞ்சுது. ஒரு பொட்டலம் போல அந்த குழந்தைய சுருட்டி அங்கே பிணவரைக்கு வெளியில வைக்கும்போது அதை பார்க்கும்போது யாரா இருந்தாலும் மனசு நொறுங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நாட்டையே தலைகீழாக புரட்டி போட்ட சம்பவம் தான். இதுவரைக்கும் அரசியல் வரலாற்றுல இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பீட் மூலமாக இறந்த செய்தி என்பது ரொம்ப 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 ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டைம்ஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா மகா கும்பமேளா இல்ல கோவில் நிகழ்ச்சிகள்ல பெரிய பெரிய கூட்டங்கள்ல 100 பேர் 200 பேர் ஸ்டாம்பீட்ல இறந்துட்டாங்கிற செய்தி தெரியும். அதனால ஒரு அரசியல் கூட்டத்துல இப்படி ஸ்டாம்பீட் மூலமா இறந்துட்டாங்க அப்படின்றது முதல் தடவை. அவங்களுக்கு நம்மளுடைய இரங்கல்களை தெரிவிச்சிடலாம். ஆனால் இங்க அதை தாண்டி பல கூறுகளை ஆய்வு செய்ய வேண்டியது இருக்கு, பார்வையை முன்வைக்க வேண்டியது இருக்கு. முழுக்க முழுக்க சகோதரர் விஜய் அவர்களுடைய தோல்வி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் மாற்று சக்தி எல்லாம் இல்லை. அவங்க சொல்லிக்கிட்டாங்க மாற்று இல்லை முதன்மை சக்தின்னு சொல்லிட்டாங்க. அவர்கள் மாற்றும் இல்லை முதன்மையும் இல்லை, ஒரு வெத்து சக்தி அப்படிங்கிறதே இன்றைக்கு காமிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். கொஞ்சம் கூட இங்கிலீஷ் ப்ராவர்ப் ஒன்று இருக்கு, ஃபால்ட் அக்செப்டட் இஸ் ஹாஃப் ரிட்ரெஸ்ட். முதல்ல அந்த குற்றத்துல பாதி ஒப்புக்கொண்டாலே அந்த பாவத்துக்கான பரிகாரம் அப்படின்னு. இப்போ விஜய் அவர்கள் அந்த குற்றத்தை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்கு வரைக்கும் வாய் திறக்கல. அதை தாண்டியும் என்ன அப்படின்னா, நடந்த அன்னைக்கே அவங்க அந்த ஸ்பாட்ல கரூரை சார்ந்த எந்த தாவேக்கான நீங்க தான் இவ்வளவு பெரிய மாஸ் கிரௌட காமிக்கிறீங்களே, உங்களுடைய எந்த நிர்வாகியும் கூட அந்த களத்துல நிக்கலை அப்படிங்கிற ஆதங்கம் பார்க்கும்போது ரத்தத்தை கொதிப்படையத்தான் செய்யுது.
அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சம்பவம் நடந்த உடனே அந்த பகுதிக்கு போகும்போது மக்கள் எல்லாருமே அதிருப்தியில இருப்பாங்க. அப்ப வந்து விஜய் அவர்களும் சரி, அந்த தாவேகா நிர்வாகிகள்லாம் தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் அங்க கலவரம் ஏற்படும். அதனாலதான் வந்து அந்த பகுதிக்கு செல்லல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. வாட்ஸோ எவருங்க, என்ன வேணாலும் நீங்க சொல்லுங்க, சகோதரர் விஜய் அவர்கள் குறைந்தபட்சம் கரூர்லயாவது தங்கி இருந்து அவர் அந்த பிரச்சனைக்கான தீர்வுக்கான வழியை வந்து ஏற்படுத்திட்டு போயிருக்கணும். மாறாக அவங்க வந்து துண்டை காணும் துணியை காணும் ஓடுனதுதான் நம்மளால பார்க்க முடிஞ்சது. குறைந்தபட்சம் ஊடகத்துக்கு அவர் வாயிலா ஒண்ணுமே இல்ல, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு இதை குறித்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. அவர் எப்பவுமே கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி போன் எல்லாத்தையுமே அவர்கிட்ட இருந்து அவையதான் இருக்கும். ஒருபோதும் போன் கையில இருக்காது. அது வந்து வாகனத்துல வச்சுட்டு போயிடுவாங்க. அவருக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாத போது கூட 2-3 பேர் சொன்ன செய்திகளை வச்சு அவர் மேடையில ஏறி இரங்கலை பதிவு செய்யறாரு. அப்போ 1-2 பேர் இறந்துட்டாங்கன்ற செய்தி வருது. அதே போன்று கூட்டம் முடித்து 1 மணி நேரம் கழித்து 1.5 மணி நேரம் கழித்து அவர் வாகனத்துக்கு ஏறும் வரைக்கும் கூட அவருக்கு தகவல்கள் எதுவும் தெரியாது. ஊடகவியலாளர்கள் வந்து செய்தியாளர்கள்கிட்ட கேள்வி கேட்கும்போது, செய்தியாளர்கள் சீமான் அவர்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது கூட அவர் ரொம்ப தார்மீகமா அவருடைய மனசாட்சி வந்து ஐ டோன்ட் திங்க் லைக் அந்த மாதிரி ஒரு பாலிட்டிஷியனால திங்க் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு மேன்மக்கள் ஓட அணுகுமுறைய, ஒரு அறம் சார்ந்த ஒரு வழிமுறையை வந்து அவர் வந்து செயல்படுத்தி காட்டியிருக்காருன்னு பார்க்கலாம். அப்படி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, யாரா இருந்தாலும் இந்த நிகழ்வு வந்து பெரிய ஒரு மன துயரத்துலதான் இருப்பாங்கங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு போறாரு. அதற்கப்புறம் அந்த செய்திகள் அவ்வளவு இருக்கு. அப்போ ஒரு இன்ஃபர்மேஷனே தெரியாதவங்களால கூட இப்படி ஒரு அணுகுமுறையை செய்ய முடியுங்கிற பட்சத்துல எவ்வளவு பின்னோக்கி சகோதரர் விஜய் அவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிறதா இதுல இருந்து பார்க்கணும். உண்மையாவே வந்து அவங்களுக்கு வந்து அரசியல்லாம் ஒரு தேவையா அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம எல்லாரையுமே தள்ளியிருக்கிறாரு, ஒரு கேள்விக்கு தள்ளியிருக்கிறாரு. இன்னைக்குமே வந்து பயந்து பயந்து ஓடிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக மம்மா இருக்காங்க. இது வரைக்கும் அவர்கள் தரப்புல இருந்து எந்த ஒரு செய்தியும் சொல்லல. ஆனால் நீத்தி முழங்கி பெரிய எனக்கு மனவேதனையா இருக்கு, குமரலா இருக்குங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். அமாவாசை படத்துல எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பட தொகுப்புகளே இருக்கு. அரசியல் தான் இப்படிதான், 2 பேரும் தொண்டர்கள் செத்துட்டாங்களா, பரவாயில்ல, ஒரு பட காட்சியெல்லாம் இருக்கு, செத்துட்டாங்களா, சரி எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு சொல்லி அவனே சமாளிச்சுக்கிறான்னு வெளியில போய் அந்த தொண்டர்கள்ட்ட சொல்லுவாங்க. அந்த தொண்டர்களும் வந்து ஐயோ தலைவருக்கா ஹார்ட் அட்டாக்கா, நாங்க பாத்துக்கிறோம், அவங்களை எப்படியாவது நாங்க சமாளிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு படக்காட்சியில வந்து காமிப்பாங்க. அந்த மாதிரி வீட்டுக்குள்ள இருந்துட்டு தான் ரொம்ப மனவழியில இருக்கிறோம் அப்படிங்கிறத செய்தியின் வாயிலாகவோ இல்ல அறிக்கையின் வாயிலாக போடுவதன் மூலமா நீங்க உளப்பூர்வமா உங்க மக்களுக்காக நிக்கிறீங்க அப்படின்றது கொஞ்சம் கூட அது வந்து பிரதிபலிக்காது. குறைந்தபட்சம் அவர் வந்து அங்க நின்றுக்கணும், குறைந்தபட்சம் அவர் அங்க இருந்திருக்கணும். என்னங்க ஃபேஸ் பண்ணுங்க, என்கவுண்டர் பண்ணுங்க. உங்களுக்கு அண்ணாவை சொல்றீங்க, நீங்க எம்ஜிஆர் அவர்களை சொல்றீங்க, உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்க. எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல எப்படி திரும்ப நிற்பாரு? போய் மேல ஒரு கேரவன் மேல யாரும் ரீச் பண்ணாத அளவுல போய் நிக்க மாட்டாருங்க. அவர் இறங்கி அங்க வந்து சேரும் சகதியும் தூய்மை பணியாளர்களும் விவசாயிகளுக்கும் கையில வந்து ஃபுல் சேர்மா இருக்கும். அவங்களுக்கு கையை கொடுத்து கட்டி அணைச்சு எத்தனையோ படங்கள் இருக்கு. அப்படி அரசியல் செய்து வந்தவருங்க அவரு. அவரை முன்னுதாரணமா எடுக்கிறேன்னு சொல்ற நீங்க போய் உச்சாணி கொம்புல நின்னுட்டு ஒரு ஒரு சொபிஸ்டிகேட்டட் பாலிட்டிஷியன் அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ச்சியாக ஆரம்ப காலகட்டத்தில இருந்து பிரதிபலித்த விஜய் அவர்கள் இன்றைக்கும் வந்து மனசாட்சி உள்ள ஒரு மக்களாட்சின்னு சொல்றாரு. சொன்னாரு, அது எல்லாமே ஸ்கிரிப்டட் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இன்னைக்கு அவர் செய்யக்கூடிய இந்த ஆக்டிவிட்டி தான். இன்னைக்கு அவர் யாரு அப்படிங்கிறது, அவருடைய முகத்திரை என்பது முழுக்க மொத்தமாக அம்பலப்பட்டு நிக்குது அப்படிங்கிறத எல்லாரும் சொல்லுவாங்க. அதை யாருமே மறுக்க மாட்டாங்க. அப்படின்னா இன்னைக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ்டோட வேலை என்ன அப்படின்னா, அவர்கள் வந்து 4 பேரை வந்து பேச விடுறாங்க, வி ஸ்டாண்ட் ஃபார் விஜய்னு சொல்ல வைக்கிறாங்க. ஆனால் உள்ளபடியே அந்த விஜய் இந்த மக்களுக்காக 1 இல்ல 2 இல்ல 41 உயிர்கள் போயிருக்கு அப்படின்னா அவர் என்ன 41 பேர் உங்க ஒருத்தவங்களுக்காக இறந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்காக நீ களத்துல கூட நிக்க மாட்டே அப்படின்னா அதற்கு பெயர் என்ன? அதற்கு பெயர் என்ன? நீங்க அரசியல் வரணும்னு விரும்புறீங்களா? நீங்க அரசியல்ல வந்து தலைவன் ஆகணும், சிஎம் ஆகணும், நீங்க மக்களை காப்பீங்க. இப்போ சமீபத்துல ஒரு நியூஸ் வெளியாகி இருந்தது. அதாவது கரூர் மாவட்ட கலெக்டர் கிட்ட மக்களை சந்திக்கிறதுக்காக தாவேகா வந்து அனுமதி கேட்டதாகவும் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தாவேகா நிர்வாகிகள்லாம் சொல்றாங்க. இதை பத்தி உங்களோட விஜய் அவர்களை விட்டுருங்களேன், அவங்களோட செகண்ட் லைன் லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, என்ன பண்றாங்க?
நிர்வாகிகள் ஒருத்தர் கூட வாங்க கரூர்ல இருக்க மாட்டாங்க. ஏன்னா கரூர் மாவட்ட செயலாளரையும் வந்து கைது பண்ணதான் நியூஸ்லாம் வெளியே. இப்போது அவர்களை கைது செய்திருக்காங்க. உண்மையா இந்த மொத்த குற்றத்திலையும் முதல் அக்யூஸ்டா நம்ம விஜயத்தான் பார்க்க முடியும். கொஞ்சம் கூட மனிதாபிமானம் அற்று அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இன்னுமே வந்து அது பேக் ஃபயர் தான் அவருக்கு ஆகும். அடுத்தபடியாக அங்க வந்து நான் ஆரம்பத்திலேயே சொன்னதுதான், இங்க வந்து ஒரு மாப் மென்டாலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப கவலைக்கிடம், ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. ஒரு ஹீரோவை பார்க்குறோம், ஹீரோவை தரையில பார்க்கிறோம் அப்படின்னா அவரும் நம்மளை போல ரத்தமும் சதையும் கொண்டவர் தானே. அவருக்கு ஏன் வந்து இவ்வளோ ஒரு வியப்பு எதிர்பார்ப்புனா சைக்கலாஜிக்கலா அங்க ஒரு ஃபேக்டர் நடந்திருக்கு. குறிப்பிட்ட டைம்ல அவர் வரல, 8 மணிக்கு 8:45 மணிக்கு உங்களுக்கு அங்க பேசுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்கன்னா 8:45 மணிக்கு தான் நீங்க சென்னையில இருந்து ஏர்போர்ட்ல இருந்தே கிளம்புறீங்க. நேரம் தாழ்ந்து வருவதற்கு காரணம் என்ன? உங்ககிட்ட இருக்க ஒரே பலம் மாஸ் கிரௌட மக்களுக்கு காமிச்சு. கிரௌட் மட்டும்தான் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருக்கு வந்து வாக்குகளை குவிக்கும் என்கின்ற இந்த முட்டாள்தனமான ஆலோசனை கொடுப்பதற்காகத்தான் 3 ஸ்ட்ராட்டஜிஸ்ட வச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அது சொன்ன நேரத்துல வரல, சொன்ன நேரத்துல வராதது மட்டும் இல்லாம எங்க கரூர்ல கூட்டம் கூடாதோன்னு நினைச்சு நாமக்கல்ல இருந்த கிரௌட அப்படியே கூட்டிட்டு வரணுங்கிறதுக்காண்டி பொறுமையாக, அதாவது இங்கேருந்து போகும்போது பட்டா சிட்டா பறந்துட முடியுதுங்க. ஆனால் அங்கிருந்து கூட்டத்தை வந்து கூட்டு வர்றதுக்கு 7 மணி நேரம் ஆகுமாங்க? 7 மணி நேரம் ஆகுமா? இதெல்லாம் ஏதாவது ஒரு அரசியல் புரிதலற்ற முட்டாள்களுக்கு வேணா சொல்லுங்க, நம்புவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு களத்துல வந்துட்டு அங்க மக்களை பார்க்காம ஃபுல்லாத்தையும் மறைச்சு, அந்த கேரவனை மறைச்சு அதுல ஒரு ஹைப் கிரியேட் ஆயிடுச்சு. ஏன் தலைவர் இன்னும் நம்மளால தலைவரை பார்த்துட்டா கூட ஒரு அளவுக்கு, அதாவது அந்த அரசியல் கட்சியினுடைய தலைவரை பார்க்கறதுக்காக தான் அந்த கிரௌட் கூடி இருக்குங்கிற பட்சத்துல அந்த அரசியல் கட்சி தலைவரை பார்த்துட்டோம்ங்கிறதாவது ஒரு ஆஸ்வாசப்படுவாங்க மக்கள். ஆனால் எங்க பார்க்க முடியல, நம்மளால பார்க்க முடியலங்கிற அந்த ஒரு பட்டர்ஃபிளை எஃபெக்ட்னு நமக்கு சயின்டிபிக்லா ஒரு சயின்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது. ஒரு வண்ணத்து பூச்சியினுடைய அசைவே ஒரு பெரிய புயலை உருவாக்குவதற்கு காரணமா இருக்கும் அப்படிங்கிறது தான். அவ்வளவு பெரிய கூட்டத்துல சாதாரணமா ஒருத்தர் ஸ்லிப் ஆயிட்டா கூட ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்குங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன். மூச்சு கூட முடியாத அளவுக்கு அங்க கூட்டம் வந்து கூடி இருக்கு அப்படின்னா எங்க ப்ரிகாஷன், எங்க நீங்க லேக் ஆனீங்க? எங்க லேக்னா ஒண்ணுமே இல்லைங்க. நாம் தமிழர் கட்சி 2023 தமிழ்நாடு நாள் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தணும். அதை எடுத்து நடத்துறதுக்கு எல்லா பாசறைக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுக்கும்போது சீமான் அவர்கள் என்கிட்ட சொன்னதை நான் சொல்றேன். நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக அவர் சொன்னது, முதல்ல ஒரு கிரௌட மேனேஜ் பண்றதுனா என்ன அப்படிங்கிறத போய் கத்துட்டு வாங்க, அதற்கப்புறம் இந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அதுக்கு அவ்வளவு மூளைகளை நாம போட்டோம். அன்னைக்கு வந்து ஒரு பெரிய பலாயிரம் பேர் வந்து கூடிய கூட்டம், சரியான மழை, குறுகிய சாலை, குண்டும் குழியுமான பாதை, அத்தனையும் கடந்து ஐயா கி வெங்கட்ராமன் அவர்கள், ஐயா மணியரசன் அவர்கள் எல்லோரும் கலந்துகிட்ட கூட்டம், சகோதரர் அமீரெல்லாம் போன்றவர்கள்லாம் கூட வந்திருந்தாங்க. அதுல இளைஞர் பாசறை பாதுகாப்பு பொறுப்பு எடுத்துக்கிச்சு. அன்னைக்கு அவ்வளவு பெரிய கூட்டத்தை 100 இளைஞர் பாசறை பொறுப்பாளர், அவங்க கீழே ஆளுக்கு 10 பேரை கூட்டு வந்து 1000 இளைஞர் பாசறை பொறுப்பாளர்களை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்காக அங்க கூட்டத்தை வந்து ஒழுங்குபடுத்துவதற்காக பல நாட்கள் வந்து பிளான் பண்ணி அதை எப்படி வந்து சரிவர நிர்வகிக்கணும் அப்படிங்கிற எல்லா பாடத்தையும் வந்து கற்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து அந்த நிகழ்வை வந்து முன்னெடுத்தோம். ஒரு சாதாரண 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் நிறைவு பெற்ற ஒரு இயக்கம், எந்த ஒரு அரசியல் பின்புலம் இல்லாத ஒரு இயக்கத்துக்கு இவ்வளவு ப்ரிகாஷன் தேவை அப்படிங்கிற அரசியல் புரிதலை வந்து எங்களுடைய தலைமை எட்டி வைக்கிறாரு. அப்படின்னா நீங்க இவ்வளவு பெரிய கிரௌடு காமிக்கிறது தான் உங்க பாலிடிக்ஸ்ன்னு சொல்றீங்க. உங்களோட அரசியலே இவ்வளவு பெரிய மாஸ் கிரௌட காமிக்கிறது மட்டும்தான் பிரதானப்படுத்துறீங்க. அப்ப அந்த மாஸ் கிரௌட எப்படி ஒழுங்கமைக்கணும், எப்படி வந்து பாதுகாப்பாக வச்சிருக்கணும், அவங்களுக்கு வாட்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணி கொடுத்துருக்கணும், நீங்க அந்த வெளியே ஓப்பன் இடம் தாங்க, ஓப்பன் ஏர் தான். ஆனால் அந்த இடத்துல கூட இவ்வளவு கூட்ட நெரிசல்ல டீஹைட்ரேட் ஆகி, மூச்சு திணறல் ஆகி, ஸ்டாம்பீட் ஆகி இத்தனை பேர் இறந்திருக்காங்க அப்படின்னா எவ்வளவு மோசமான ஒழுங்கமைப்பு அப்படிங்கிறத பாத்துக்கணும். அதுல தாவேகா கட்சி தார்மீகமான பொறுப்பெடுக்கணும். எந்தவித முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளும் அவர்கள் கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்களோ நிர்வாகிகளோ எடுத்துக்கொள்ளாத காரணத்தினால இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. கூடுதலாக அங்க இருக்கக்கூடிய காவல்துறை எஸ்பியோ இல்ல கலெக்டரோ அவங்களுடைய விஷயத்துல அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன்ல என்ன மாதிரியான
கமாண்ட பாஸ் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்துச்சு. இன்னைக்கு நம்ம சிபிஐக்கும் அங்கேயும் எங்கேயும் போய் என்ன பிரயோஜனம்? 41 உயிர்கள் இழந்ததுதான் ஸ்டாம்பீட்ல. சோ அவர்கள் என்ன மாதிரி முன்னெச்சரிக்கை எடுத்தாங்க? இது மாதிரி நாங்க பண்ணிருக்கோம்னு சொன்னாங்களா? இது மாதிரி எல்லாம் மக்கள் வந்து இந்த இடத்துல வரணும், இந்த இடத்துல போகணும்னு சொன்னாங்க. உங்களால இதை பண்ண முடியலன்னா எதுக்குங்க ரோட் ஷோ பண்றீங்க? முதல்ல சிறு சிறு கூட்டங்கள் வைத்து, உள்ளரங்குகள்ல கூட்டங்கள் வைத்து, மாநாடுகள் போட்டு, இல்ல குட்டி குட்டி பொதுக்கூட்டங்கள் போட்டு, உங்களுடைய கட்சி தொண்டர்களே நீங்க இன்னும் அரசியல் படுத்தலையே. இன்னுமே ஒரு கேவலமான மென்டாலிட்டியில அந்த ரசிகர்கள் பேசுவதை பார்க்கும்போது உள்ளபடியே மன கவலையா இருக்கு. இப்படியான இந்த மாதிரி ஒரு சமூகமா, இந்த மாதிரி ஒரு சொசைட்டியா அப்படின்னு கேட்க தோணுது. கொஞ்சம் கூட சிவிக் சென்ஸ் இல்ல. மன்னிக்கணும், எல்லாம் ஒரு சைக்கோ மாதிரி இருக்கானுங்க. கட்டாயமையா சைக்கோ தான். ஏன்னா இவ்வளவு நிகழ்ச்சிகள் நடந்த பின்னாடி அங்க இருக்க பொம்பளை பிள்ளைகளும் ஆண்களும் விஜய்க்குன்னா விஜய் அண்ணாவுக்கு தான் எங்க ஆதரவுன்னு சொல்லி பேசுறாங்கன்னா, அப்ப இதை சைக்கோன்னு சொல்லாம என்ன சொல்றது? அவங்க வீட்டுல இளவு விழுந்துருந்தா அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவ வீட்டுல இளவு விழு இல்லை, யாரோ ஒருத்தர் வீடு தானே. நீங்க பேசும்போது சொன்னீங்க இந்த மாதிரி காவல்துறை என்ன, காவல்துறைக்கு வந்து கொடுத்தது இது என்னன்னு கேட்டிங்கன்னா 10,000 பேர் வருவாங்கன்னு தான் இவங்க லிஸ்ட் கொடுத்தாங்க. அது தவிர என்னன்னா, இவர் இங்கேருந்து புறப்பட்டு நீங்களே சொன்னீங்க பேச்சில் லேட்டாக போய் அங்கே வந்து என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, நாமக்கல்ல இவர் பேச வேண்டிய இடத்துக்கு போகிறதுக்குமே 3 மணி நேரம் இதாகிருக்கு. அதுக்கப்புறம் அங்கே அவர் 8:30 மணிக்கு வரேன்னு சொல்லிவிட்டு தான் போயிருக்காரு. மத்தியானம் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது அங்கேயும் நிறைய பேர் வந்து மயக்கம் போட்டு விழுந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட்டாக இருக்காங்களா. அது வெளியிலே வரல நமக்கு. அவங்க ஆஸ்பத்திரியில் இருக்காங்களா, அன்னைக்கு இதில் பார்த்தேன், பேப்பரில் பார்த்தேன். ஸோ அங்கேயும் வந்து இவங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஸோ அதை மீறி இவர் வந்து வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ லேட்டாக வந்தார் இல்லையா. இங்கே வந்து 12 மணி டைம். நீங்கள் நேற்று பூரா தவறாக 3 மணி நீங்கள் 12 மணி தான் டைமு. 12 மணிக்கு டைம் கொடுத்துட்டு இவர் வந்தது 7 மணிக்கு வந்தார். 7 மணிக்கு வர்றதுக்கு முன்னாடியே 3-4 பேர் வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்து இறந்துட்டாங்க. அவங்கள தூக்கிட்டு போகிறதுக்கு தான் அந்த வேன் வந்திருக்கு. அந்த வேன் வந்ததை அந்த வேனையே அடித்து நொறுக்கியிருக்கானுங்க. இங்கே எதுக்கு உள்ளே வந்தேன்னு சொல்லி அந்த வேனை அடித்து நொறுக்கி அந்த டிரைவரை அடித்து எவ்வளோ கந்தரவலம் பண்ணியிருக்காங்கிறேன். அவங்க அப்புறம் அதோட தான் வலியை தாங்கிக்கிட்டு அவன் அந்த குழந்தைகளெல்லாம் ஏற்றிக்கிட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்கான். இந்த மாதிரி ஒரு முட்டா பயல்களை எங்கேயாவது பார்த்துருப்போமா? அது அந்த இவர் வந்து பேசும்போது, அதாவது நம்ம எடப்பாடியார் பேசும்போது ஏதோ ஒரு வேன் வந்தது, அதில் அந்த டிரைவரை அடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்தது. ஆனால் உண்மையிலேயே அவன் அன்னைக்கு பிக்கப் பண்ண போனவனை தான் அடித்தானுங்க. இவங்க வந்து உண்மையிலேயே இவங்களும் பிக்கப் பண்ண போனவங்களை தான் இவனுங்களும் அடிச்சிருக்கானுங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்களுக்கு ஒரு ரவுடிசத்தை தவிர வேற எதுவுமே தெரியல. இவன் பூரா அந்த இதில் போய் 11 பேர் இறந்துருக்காம்மா. அந்த தகரம் வந்து வச்சு தான் மூடி தான் ஜென்ரேட்டர் போட்டிருக்கான். அது ஜென்ரேட்டர் அந்த மாதிரி வைக்கிறது தப்பு. அது அந்த மாதிரி வச்சிடக்கூடாது. இல்லை ஓப்பனில் கூட வச்சுருக்கலாம் ஜென்ரேட்டரை. அதை விட்டுவிட்டு அந்த மாதிரி மூடி வச்சதில் அதில் போய் விழுந்து அந்த பள்ளத்தில் விழுந்து 11 பேர் செத்து போயிருக்கான். அந்த மரத்தில் ஏறி அங்கேருந்து விழுந்திருக்கான். நேற்று நிறைய சேனலில் போட்டாங்க. அந்த கூரை இருக்குல்ல கீத்து, அந்த கீத்தை பிடிங்கிட்டு உள்ள மேலே ஏறி அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகிறான் குரங்கு மாதிரி. இதெல்லாம் வந்து அதாவது ஆர்வக்கொலை இருக்கலான்டா. அவன் சாதாரண மனுஷன் தானே, அப்படியாவது நீயும் ஒரு பையன், நீ அவனும் ஒரு பையன், எதுக்கு இந்த அளவுக்கு முண்டிட்டு போகிற? நீ தான் சினிமாவில் பார்க்கலாம், எது வேணாலும் பார்க்கலாமே. கையில் யூடியூப்பில் தட்டி பார்த்தா விஜய் வர போகிறாரு, பார்த்துக்கிட்டே ரசிச்சுட்டே இரு. பொம்பளை பிள்ளைகளும் ஏறி விழுந்து போகிறாளுங்களே, யாரை போய் சொல்கிற? இதில் நாசக்காடு காரணமே பொட்ட பிள்ளைங்க தான். என் புருஷனை கூட நான் இவ்வளோ நேசிக்க மாட்டேன், நான் விஜய் நேசிக்கிறேன்னு புருஷனை வச்சுக்கிட்டே சொல்கிறா. கையில புள்ள இருக்குது. 21 வருஷமா ஒரு பொண்ணு லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு பொம்பளை. பாத்துக்க, பொம்பளை கிளவி. ஏன்னா இவனுக்கு 53 வயசு ஆச்சு, 21 வயசுனா பாத்துக்க, அவன் கிளவியாத்தானே இருக்கணும். அநாகரிகத்தின் உச்சம், சாபக்கேடு, அசிங்கம், அவமானம். இந்த மாதிரி ஒரு சமூகம். அதுல என்னன்னா, வளர்ச்சி அடைந்த மாநிலம்னா தமிழ்நாட்டை நம்ம சொல்றோம். நாகரிகத்தின் உச்ச நகரம் எதுன்னா சென்னை மாநகரம், சென்னை தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அசிங்கமும் அநாகரிகமும் நடக்குதுன்னா ஆச்சரியப்படாம உலக நாடுகள் காரி துப்பும். எம்ஜிஆரை பத்தி சகோதரி சொன்னாங்க. ஒரு முறை வந்து அருப்புக்கோட்டையில வெள்ளம் வந்துருச்சு. அப்போ புரட்சி தலைவர் என் கூட தான் க்ளோஸாக பேசுவார். மதுரைக்கு வந்தாருன்னா, என்னப்பா போகலாமா அப்படின்னாரு. போகலாம். ஏன்னா காளிமுத்தெல்லாம் இருக்காங்க, இருந்தாலும் என் பேரில் அவருக்கு ரொம்ப பிரியம். சரி, ஏன்னா நான் முதல் தொண்டை மதுரையில்.
அதனால என்ன பண்ணுறாரு, போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்கே போனால் தண்ணி இடுப்பளவு தண்ணி. ஒன்றும் அவர் யோசிக்கவே இல்லை. வேட்டியை அப்படியே மடித்து கட்டினாரு. மடித்து கட்டிட்டு வா காமாட்சின்னு சொல்லி என் கையை பிடிச்சிட்டு நடந்துட்டார். எப்படி அந்த அளவுக்கு யாராவது வர்றான்னா எம்ஜிஆர்னா அந்த மாதிரி எம்ஜிஆர் வந்தார். அதில் என்னென்ன கீழே கிடக்கும், ஒவ்வொரு வீடாக ஒவ்வொருத்தராக போய் பார்த்து எல்லாம் பேசிட்டு வந்தோம். அதனால அடுத்த முறை அவர் அருப்புக்கோட்டை தேர்தலில் நின்றார். ஏகப்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சார் எம்எல்ஏவுக்கு. ஸோ அதனால மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும்னா இது மாதிரி இல்லை, இதெல்லாம் குரங்கு புத்திய. இன்னைக்கு ஒரு மரத்தில் தாவுங்க, நாளைக்கு ஒரு மரத்துக்கு தாவுங்க. இது இடம் மாறுறதுக்கு 2 படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. வரக்கூடிய ஒரு படம் ஃபெயிலியர் ஆச்சுன்னு வச்சுக்கோ, ஒரு ரூபாய் திரும்பி பார்க்க மாட்டான். நம்ம பார்த்துருக்கோம். ஏதாவது ஒரு திரைப்படம் வெற்றிகரமாக ஓடுனா தான் ஜேன்னு கொண்டாடுவோம். ஒன்றும் வேண்டாம். ரஜினி சூப்பர் ஸ்டார் சொல்கிறீங்கல்ல, பாபா படம் ஃபெயிலியர் ஆன உடனே எவனாவது அவனை திரும்பி பார்த்தானா? திரும்பி பார்க்கல இல்லை. அது மாதிரி தான் இதுவும்.